அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற அடுத்த ஒரு பகுதி பார்ட் நம்பர் 10, பகுதி 10. அது எந்த தலைப்புக்குரியதுன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்புக்கானது தான். அது என்ன இந்த பகுதியில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கொசுன்னு சொல்லக்கூடிய மஸ்கிட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறு பூச்சி இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம் மட்டும் நம்மளைய எல்லா காலங்களையும் ஒவ்வொரு வருடமும் நம்மளை துன்புறுத்திக்கிட்டே வருது. நோய்கள் நிறைய பரவுறதுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, பல வகையில் அந்த கொசுவை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு உலகம் முழுக்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. கொசு வலைகள் பயன்படுத்தி அதை விரட்டுறதுக்கு பார்க்குறாங்க. இன்னொன்று கொசு விரட்டி. அப்புறம் என்னன்னா, என்னோட தரப்புல நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த இடத்துல கொசுக்களை விரட்டுறதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு பாத்திரத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி பிடிச்சி அதுல கற்பூரம்னு சொல்லக்கூடிய சூடத்தை போட்டு வச்சுட்டேன். அதை நான் போட்டு வச்சதுக்கப்புறம் என்னன்னா, கொசுக்கள் வர்றது குறைஞ்சது, கொசுக்களினுடைய வரத்து குறைஞ்சது. அது என்ன காரணம்னு கொஞ்சம் ஊட்டு நோக்கின போது அந்த சூடத்தில் கற்பூரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெள்ளை பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸையும் லெட்டையும் கலந்து அதை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தண்ணியில் போட்டு வச்ச போது என்னாச்சுன்னா, அந்த பெண் கொசுக்கள் அதில் முட்டையிடுறதுக்கு அதில் வந்து உட்காரும் போது அந்த கொசு என்னன்னா, அந்த வெள்ளை பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய உஷ்ணம் அதை போய் தாக்கியிருக்குது. அதை தாக்குனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பெண் கொசுவுக்கு முட்டை இடணுங்கிற ஒரு எண்ணமே வந்து அதில் பயமாக மாறி போயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தினால என்னன்னா, அந்த தண்ணியில் அந்த கற்பூரம் போட்டு வச்ச போது அந்த இடத்த சுற்றி 360 டிகிரி இதில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் ஒரு 30 மீட்டர் 50 மீட்டருக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த கொசுக்களே வரல. அதில் வந்து எனக்கு ஒரு வெற்றி கிடச்சிது. அது இந்த 1100 அப்படிங்கிற முதல்வர் கட்டுப்பாட்டு மையத்துக்கு அழைப்பு கொடுத்து தெரிவித்தேன். அவங்களும் சரிங்க, நாங்கள் அதை சோதனை பண்ணி பார்த்து ஆய்வு நடத்தி அதை நடைமுறையில் அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னாங்க. இத்தனைக்கும் நான் இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு அந்த டெமோ ஒரு முன்மாதிரி நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் வேணால் வாங்கன்னு என் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து வச்சேன். ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அந்த அளவுக்கு ஒரு மெத்தனமாக இருக்கிறாங்க. ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்து ஒரு விஷயத்த நமக்கு மக்களுக்காக கொடுக்கறதுல கூட அவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு முறையை நான் வந்து பயன்படுத்தினேன். என்ன பண்ணுறாங்கன்னா, கொசு விரட்டின்னு சொல்லக்கூடிய குட் நைட், ஆல் அவுட், அப்புறம் என்னென்னமோ கம்பெனிலாம் இருக்குது. அதில் வந்து கொசு வெட்டி சுருளை பயன்படுத்தி கொசு விரட்டுறாங்க. இன்னொன்று அந்த ஆல் அவுட்டு அல்லது குட் நைட் அந்த மாதிரியான ஒரு கொசு விரட்டினுடைய லிக்விடு, அது தெரியும் உங்களுக்கு. இந்த சின்ன ஒரு பாட்டிலில் வச்சு அது மேலே ஒரு இந்த அதுக்கு ஒரு இது கவர் பொருத்தி அது நம்ம ப்ளக்கில் மாட்டி வச்சோம்னா அதுலேருந்து ஒரு புகை மாதிரி நமக்கு வெளியில் வரும். புகை மாதிரினா ஒரு வேவ் அலை மாதிரி வரும். அந்த அலை நமக்கு கொசுக்களை விரட்டும். அது ஒன்று நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இன்னும் பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. வேப்ப மரத்தினுடைய அந்த வேப்ப இலையை அரைச்சி அதிலேருந்து சாறு எடுத்து அதுலேயும் ஒரு இந்த ஆல் அவுட் லிக்விடு மாதிரியான இன்னொரு திரவத்தை தயார் பண்ணி அது மூலமாக கொசு விரட்டுற இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வைக்கப்புல், அப்புறம் வேப்பம்பூச்சி, வேப்ப இலை, அப்புறம் இன்னும் சாம்பிராணி, இதெல்லாம் நம்ம பற்ற வச்சு அதில் புகையை உண்டு பண்ணுறது மூலமாக கொசு விரட்டலாம் அப்படிங்கிற விரட்டுற வேலையும் பார்க்குறாங்க. இப்படிலாம் பல வழிகள் இருந்தாலும் என்னுடைய ஒரு ஆய்வு மூலமாக ஒரு புதிய யோசனையை வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா, நம்ம இந்த கொசுவை விரட்டுறதுக்கு, கொசு பெருகிறதுக்கும் காரணமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கொசு மட்டும் கிடையாது, நம்ம ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்படிங்கிற பூச்சியும் நம்ம விரட்டுறதுக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வரணும். இது நான் எடுத்த இந்த ஒரு ஆய்வில் 2க்குமே ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கேன். அதை தான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் ஈக்கும் சேர்த்து நான் பண்ணினேன் அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. அடுத்தது வரக்கூடிய காலத்தில் வந்து எக்கச்சக்கமாக முட்டை போட்டு அது பெருக்கம் போகும். அப்போ என்ன ஆகும்னா, மக்களில் எங்கெங்கன்னா உணவகங்கள், அப்புறம் காய்கறி சந்தைகள், மெடிக்கல் ஷாப்னு சொல்லக்கூடிய மருந்தகங்கள், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் வந்து நிறையா பெருகி கண்டிப்பாக அந்த கடிக்கிற இதெல்லாம் இருக்குது. வந்து கடிச்சதுன்னா அதன் மூலமாகவும் ஏகப்பட்ட வியாதிகள் பரவுது இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, இப்போ சாதாரணமாக மாமிஸ் அந்த சுகுணா சிக்கன், அந்த சிக்கன், ராயல் சிக்கன்,
அப்புறம் என்னென்னமோ சிக்கன்லாம் சொல்கிறாங்க. அந்த சிக்கனு, அப்புறம் மட்டன் ஸ்டாலு, ஆட்டுக்கறி வியாபாரம் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் மாட்டுக்கறி, பீஃப்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கறி, பன்றிக்கறி, வாத்துக்கறி, என்னென்னமோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உயிரினத்தை கொன்று அதில் இருக்கிற தேவையான அந்த மீட்னு சொல்லக்கூடிய அந்த கறியை எடுத்துட்டு அதனுடைய கழிவுகளை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் சாலை ஓரங்களில் அல்லது கண்ட இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் அந்த அவுட்டர்னு சொல்லக்கூடிய கிராமப்புறங்கள் அல்லது மரஞ்செடி கொடிகள் இருக்குது அந்த இடத்துல மூட்டை மூட்டையாக கொண்டு போய் தூக்கி போட்டுறாங்க. மூட்டை மூட்டையாக கொண்டு போய் தூக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஈக்கள் அங்கே சாப்பிட்டு அங்கேயே முட்டை போட்டு அதுவும் பெருகுது. இன்னொன்று கொசுக்களும் என்ன பண்ணுதுன்னா அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய ரத்தம், அந்த ரத்தம் உறையிறதுக்கு முன்னாடியே அதை உறிஞ்சிக்கிறதுக்காக அங்கேயும் கொசுக்கள் வருது. இதை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த பாத்திரத்தை சுற்றியும் என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு மரக்கட்டையால் ஒரு கவர், ஒரு கூடையின கூட நம்ம சொல்லலாம், கூட அந்த ஒரு இதனால் என்னென்ன இந்த பழைய கூடையெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம கிராமப்புறங்கள்லாம் பச்சை புல்லை அறுத்துட்டு மாட்டுக்கு கொண்டு போகிறதும் சரி அல்லது ஆட்டுக்கு கொண்டு போகிறதும் சரி. அதே மாதிரி வேற கூடைகளும் ஓட்டைகள் துளைகள் இருக்கிற மாதிரியான கூடைகளும் இருக்குது, துளைகள் இல்லாத மாதிரியான. ஏன்னா துளைகள் இருந்ததுன்னா சாணம்லாம் பூசி முற்றிலும் அதை துளைகள் இல்லாத மாதிரியான ஒரு கூடையாக பின்னிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த கூடையை ஒன்று கவுத்திட்டு அதில் சில துளைகள் இருக்கிற மாதிரியே கவுத்திட்டோம். அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே அந்த கொசு பேட், மஸ்கிட்டோ பேட்டுன்னு சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கொசுக்கள் உள்ளே திரும்ப வெளியில் போகும்போது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு கொஞ்சம் அலைபாயும். அதுக்காக அந்த கொசு பேட்டெல்லாம் சுற்றி வச்சுட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு கூடையை போட்டு என்ன பண்ணோம்னா அதில் துளை இல்லாமல் ஒரே ஒரு சின்ன துளை மட்டும், ஒரு கொசு ஏதாவது 1 அல்லது 2 போகிற மாதிரி தான் அதில் துளையை போட்டோம். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இது வழியாக உள்ளே போச்சு பார்த்தீங்களா, ஒரே துளையில் இருக்கிற வழியாக போயிட்டு அது அந்த மஸ்கிட்டோ பேட்டில் இருக்கிற இடத்தெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்தபடியாக இருக்க கூடையில் சின்ன சின்ன துளைகள் இருக்கக்கூடிய கூடை வழியாக உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாமிச கழிவுனுடைய, அதாவது ஒரு விலங்குனுடைய கழிவில் போய் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இனப்பெருக்க மாட்டோம்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா கொசுவும் ஈயும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குதுங்க, சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயும் அலப்பாச்சுது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த மஸ்கிட்டோ பேட்டில் இருந்து ஒரு காமனாக ஒரு சர்க்யூட் எடுத்து ஒரு இடத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுங்கெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியில் வர சமயத்தில் இந்த மஸ்கிட்டோ பேட்டை ஆன் பண்ணிட்டோம். அப்போ என்னாச்சுன்னா அந்த மஸ்கிட்டோ பேட்டில் இருக்கக்கூடிய வழியாக தட்டலான்னு புகுந்து வரும்போது அதில் பாய்ஞ்ச மின்னோட்டம் வழியாக அதில் ஈயும் கொசும் எல்லாம் அடித்து ஒன்றுக்கு ஒன்று அப்படி போய் செத்து போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா அந்த ஒரு வழியினால அந்த கொசு இதனுடைய கவனங்கள் திசை திருப்பப்பட்டு அந்த ஒரு கழிவு நோக்கி அதை கொண்டு வந்துருச்சு. இன்னொன்று அது அந்த கொசுக்கள் ஈக்களினுடைய எண்ணிக்கை அதில் இறந்தது என்னன்னு பார்த்துட்டோம்னா பெரிய அளவில் அதிக அளவில் இருக்குது. இது நான் என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ, எப்பப்பெல்லாம் பனி குளிர் அப்படி இப்படின்னு நம்ம பருவநிலை மாற்றம் அடைஞ்சு நிறையா கொசுக்களினுடைய எண்ணிக்கை பெருகி அது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் மக்களை பாதிக்க வருதோ அந்த நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான ஒரு பயன்பாடை வச்சோம் அப்படின்னா, அல்லது எங்கெங்கெல்லாம் கொசுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஈக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஒரு அமைப்பை வச்சோம்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா அதில் வரக்கூடிய அந்த ஈக்களும் கொசுக்களும் பெரிய அளவில் நிறைய அளவில் இறந்து போயிடும். இறந்து போகிறது மட்டும் இல்லை, அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது பெருகிட்டு வந்தாலும் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சோதனையை தான் நாங்கள் சோதனையினுடைய முடிவை தான் நான் இதில் சொல்ல வந்திருக்கிறேன். இதை நீங்கள் யார் வேணாலும் அவங்க வீட்டில் நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள். ஆனால் நமக்கு என்னன்னா பெரிய அளவில் மக்களினுடைய ஒரு சுற்றுப்புற சுகாதாரம், அவங்களுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஆரோக்கியம், அதே மாதிரி நோயற்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நம்ம ஒரு அதனுடைய சதவீதத்தை நம்ம மேம்படுத்தி அதிகப்படுத்தி கொடுக்கணும். இப்போ அதிகப்படுத்தி கொடுக்கணும்னா இந்த மாதிரியான சோதனைகளை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பார்த்து அதனுடைய முடிவு எடுத்து அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா அது எங்கெங்கே எவ்வளோ அளவுகளில் நம்ம வெவ்வேறு இடங்களை அமல்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்து
நம்ம அரசாங்கம் தான் எல்லா இடங்கள்லையும் வந்து அதை அமல்படுத்தணும். அது பண்ணோம்னா கண்டிப்பாக மக்களுக்கு இந்த கொசு அப்புறம் இந்த மாதிரியான நோய்களை பரப்பக்கூடிய பூச்சிகளினுடைய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சுன்னா நம்ம மக்களுக்கு நோய் பரவல்களும் நோய் தொற்றுகளும் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் பெரிய அளவில் அது கட்டுப்படுத்தப்பட்டு ஆரோக்கியம் கூடும். மக்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்நாட்கள், வாழும் காலங்கள், அந்த ஆயுசுன்னு சொல்லக்கூடிய ஆயுட்காலம் அதுவுமே அதிகரிக்கும். அது அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக மக்கள் நமக்கு இன்னும் கூடுதலான காலங்கள் வாழணும், அவங்களுடைய தொழிலை இன்னும் மேம்படுத்துவாங்க. அல்லது அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி அதை வளர வச்சு எப்படின்னா பொருளாதாரத்தை நம்ம விரைவாக எப்படி துரிதமாக அதை நமக்கு ஒரு எந்த ஒரு சிக்கலான ஒரு கஷ்டத்தான காலத்துக்கு இடத்துல நம்ம மாட்டினாலும் அதை நம்ம உச்சத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க இது பண்ணுவாங்க. நோய் ஒன்று தான் ஒவ்வொரு குடிமகன் அல்லது குடிமக்களினுடைய எதிரி. அதுதான் நம்மளுடைய ஒரு நாட்டுக்கும் அது ஒரு தேச துரோகி. அந்த தேச துரோகிய நோய்ங்கிற ஒரு தேச துரோகியை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா அல்லது அழிச்சிட்டோம்னா அது இப்போ எப்பப்பெல்லாம் படை எடுக்குதோ அப்பப்பெல்லாம் அதை ஒடுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நாடை எந்த நாட்டாலையும் எந்த தீய சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக ரொம்ப உறுதியாக நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திடுறேன். என்னுடைய காணொலியில் சப்ஸ்கிரைபர் ஆகாதவங்க, சந்தாதாரராக இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க. ஏன்னா அப்போ நான் தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த காணொலி நேரடியாக உங்களுக்கு வரும். நீங்கள் முகநூல் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நேரடியாக யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அது பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இப்போ ஒரு 10-20 காணொலி நான் சொல்லிடுறேன். சொன்னால் தான் என்ன ஆகும்னா அடுத்தடுத்தது கமெண்ட் பண்ணுற விஷயத்துலேயும் ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் முகநூலில் நான் பகிர்ந்து வர்றேன். அங்கே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், யார் யாரெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு இந்த காணொலியை என்னுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். காணொலியை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்கள் சிறிதாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காணொலியை பிரித்து பாருங்கள். ஒரேடியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். என்னுடைய காணொலிகள் பெரும்பாலும் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நாட்டில் 1008 பிரச்சனைகள் ஓடினாலும் நான் தனிப்பட்ட ஒரு குடிமகனா நீங்கள் சிந்திக்கிறதுக்கு என்னுடைய காணொலி கண்டிப்பாக ஒரு அடிப்படை தகவல்களை தத்துவங்களை உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய பேர் இந்த மாதிரியான காணொலிகளை பார்த்தா தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கும் எப்போ யோசிக்கிறதுல எப்படி நம்ம வந்து ஒரு தயக்கம் காட்டாமல், ஏன்னா என்னுடைய காணொலிகள் கடந்த காணொலிகள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இல்லை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். நான் பேசுவதே அது எப்படி இருக்குன்னா திக்கி ரொம்ப காணொலியில் நான் எடுக்கிற காணொலியே எப்படின்னா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சகிச்சுக்க முடியாத மாதிரியான காணொலிலாம் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி மேம்படுத்தி நான் எல்லாருக்கும் அந்த சொல்கிற விஷயங்கள்லாம் நிறையா சொல்லி அரசாங்கத்துக்கும் ஒரு நலத்திட்டத்தை ஏற்படுறதுக்கான ஒரு அடிப்படை தத்துவத்தையும் கொடுத்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ரொம்ப ஓரளவுக்கு வளர்த்து வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பார்வையாளர்கள் சேரும்போது தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் போது தான் அடுத்தடுத்த காணொலியை நான் எப்படி பதிவிடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா சமூகத்தில் ஏற்படுற மாற்றத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் என்னோட தரப்புல ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கான முடிவுகளை எடுத்து நான் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை பதிவிட்டுட்டே வரேன். அப்படி பார்வையாளர்கள் அதிகமாகும் போது தான் என்ன ஆகும்னா என்னுடைய காணொலிகள்லையும் நான் சொல்கிற அடிப்படை தத்துவங்களுடைய மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது காணொலி மூலமாக சந்திக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த காணொலியிலும் ஏன் மாதிரி வேறு ஏதாவது தலைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு மேம்பட்ட கருத்துக்களோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.